ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா தனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதிரை அனுப்பி விட்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிருக்கு அவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க மாயா. அப்போ கதிர் ஃபோனை எடுக்கவே இல்லை. உடனே மாயாவுக்கு சந்தேகம் வந்துடுது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கதிர் ஒருவேளை கார்த்திக்கிட்ட சிக்கிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா அந்த பண்ணை வீட்டுக்கு ரகுராமோட பண்ணை வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அங்கே தான் தனாவை அடைச்சி வச்சிருக்கிற விஷயம் மாயா கண்டுபிடிச்சிருந்தாங்க. அங்கே பார்க்கும்போது தனா உடுத்துன அந்த சுடிதார்லாம் இருக்குது. என்னது இது தனா போட்டிருந்த சுடிதார் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மேலே கார்த்தியோட சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. என்னது மாடியில் ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயா வாராங்க. அங்கே பார்த்ததுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்தி தனா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மாயா என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனாவை இப்போ எப்படியாவது காப்பாற்றணும், கதிரை இந்த மாதிரிக்கு தூங்க வச்சிருக்கிறானா, அதனால தான் நம்ம ஃபோன் அடித்தா அவன் எடுக்கவே இல்லை போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சுற்றி முற்றி. அப்போது ஒரு கட்டை கிடக்குது. அந்த கம்பை எடுத்துகிட்டு கார்த்தியை பலார்னு அடிக்கவும் கார்த்தி அப்படி கீழே விழுந்துருந்தாங்க. தனா ஓடி கெட்டி பிடிச்சி அங்கே மாயாவை கெட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. மாயா, நீ மட்டும் கரெக்டான இடத்துக்கு வரலன்னா இவன் என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் இவன் என்னை வெளியூருக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு எல்லா பிளானும் போட்டு வச்சிருக்கிறான். நல்ல வழியாக என்னை காப்பாற்றினேன். கதிருக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதிருக்கு பார்க்குறாங்க. எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் கதிர் எந்திக்கவே இல்லை. அப்போ தண்ணி எடுத்து அவங்க தெளித்து பார்க்கவும் கதிர் கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். தனா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் ஆகலை கதிர் அப்படிங்கும்போது அப்போ மாயா கதிர் நீ எந்திரி அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் பார்க்குறாங்க. அந்த கார்த்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கார்த்தியை பார்க்குறாங்க. அவங்க அப்படி கீழே தூங்கின மாதிரிக்கு இருக்கவும் இவனை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அவங்கள போட்டு அடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ மாயா தடுக்கிறாங்க. கதிர், இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்கக்கூடாது. இவனை என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் நீ எதுவும் பண்ணிடாத. நீங்கள் வாழணும், நல்லபடியாக நீங்கள் வாழக்கூடிய வயசாகும். அதனால இவனுடைய கதையை முடிச்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கதிரையும் தனாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ தனாவோட வீட்டுக்கு வந்ததுமே தனா அழுதுகிட்டே இருக்கும்போது மாயா தனாகிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மாயா தனாகிட்ட சொல்கிறாங்க, தனா நீ வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி தனா கேட்கும்போது ஆமாம், இப்படி பாட்டி ஒரு பூஜை இருக்குதான், அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டேன்னா உனக்கும் அதாவது பெரியப்பாவுக்கும் இருக்கிற அந்த தோசை எல்லாமே முடிஞ்சு போயிருமா, அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா சந்தோஷப்படுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா அந்த கார்த்திக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்போ தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லும் போதே கார்த்தி பார்த்தோம்னா தனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இந்த கார்த்தி தான் திரும்பவும் ஃபோன் பண்ணுறா அப்படிங்கும்போது சரி நீ பேசு அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி ஃபோன் பேசுகிறாங்க. இங்கே பாரு தனா, என்னை இந்த மாயா அடிச்சிருந்தனால நான் உன்னை விட்டுருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, உன்னை விட மாட்டேன், நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தனா திரும்பவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ மாயா சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயே கார்த்தியை நம்ம விட்டு வைக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, அவனுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மாயா அப்படின்னு கதிர் கேட்கும்போது ஆமாம், ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு இவன் என்னெல்லாம் பண்ணுனானோ அது எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான், இதுக்கு மேலே மறைச்சு நம்ம எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அதனால இவனை பற்றின எல்லா உண்மையும் சொன்னாதான் இவனுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கதிரும் தனாவும் மாயா சொல்கிறதுக்கு சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்றாங்க. அப்போ ரகுராம், புவனேஸ்வரி, கார்த்தின்னு எல்லாருமே வரவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா தனா, மாயா, கதிர்னு அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ஊர் பஞ்சாயத்தில் ஒரு லெட்ரு கொடுக்கும்போது அந்த லெட்டரை அவங்க படிக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்தி இப்படி தனாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் தனாவை இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் கேட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, தன்னுடைய பொண்ணுக்கு இந்த கார்த்தி இவ்வளோ தூரம் பிரச்சனை கொடுத்துருக்கிறானா, என் பொண்ணு அங்கே தனியாக இருந்து இந்த கார்த்திகிட்ட இந்த அளவுக்கு அவள் சிக்கியிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்பவே ஆவேசத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க புவனேஸ்வரி கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் உங்ககிட்ட கேட்டோம்ல, தானாவை நீ அழைச்சிட்டு போய் எங்கேயாவது அடைச்சி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது உன் பையன் பாரு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் இவன் எல்லா தப்புமே பண்ணியிருக்கிறான், ஏற்கனவே நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, இப்போ இவன் பண்ணின தப்புக்கு நான் அடுத்து என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அவங்க பசுபதி சொல்லி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கவும் பசுபதியும் கார்த்தி விட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்குடா இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ வீட்டுக்கு வந்த லட்சணத்திலே தெரிஞ்சு போச்சு நீ ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன்னு, ஆனால் நீ திரும்ப நீ பண்ணக்கூடிய தப்பால் இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லும் போது ரகுராம் ஆவேசத்தோடு எந்திக்கிறாங்க. கார்த்தி அடிக்கிறதுக்காக எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு மேலே நீ கையை வச்சிருப்படா அப்படின்னு சொல்லிடுவோம். இது கிட்டதுமே தனா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. தனக்காக தான் அப்பா கார்த்தியை எந்த மாதிரிக்கு அடிக்கிறதுக்காக போகிறத பார்த்துட்டு அப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே
தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ வந்து ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவள் தனியாக இருந்தாலும் அவள் என்னுடைய பொண்ணாக்கும், என் பொண்ணு மேலே ஒரு சுண்டு விரல் படல, உன் நிழல் பட்டா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு ரகுராம் வந்து ஆவேசத்தோட பேசவும் இதை பார்த்ததுமே மாயா, கதிர், தானா எல்லாரும் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஊர் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க புவனேஸ்வரி கிட்ட, என்னம்மா உங்கள் வீட்டு பையன் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தப்பு பண்ணி இருக்கிறான், கல்யாணம் பண்ண பொண்ணுகிட்ட அவன் எவ்வளோ அநாகரிகமாக நடந்திருக்கிறான், இதுக்கு மேலே இவனை சும்மா விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தானா, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா இவனை உள்ள தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தானா சொல்கிறாங்க, இவனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இவன் வந்து இந்த மாதிரிக்கு என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இவன் இது பண்ணுனா, அதனால தான் எனக்கு ஒரு வழி தெரியாமல் இவனை பற்றி நான் உங்கள்கிட்ட புகார் கொடுத்தேன், நீங்கள் இவனை வந்து இதுக்கு மேலே சும்மா விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இப்போ கார்த்தியை ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி பார்த்தோம்னா ஓடி வந்து கார்த்தியார் பலார்னு போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் தானா கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் நீ தப்பாக நடந்திருப்ப, ஏன்டா இந்த மாதிரிக்கெலாம் உன் குணம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கவும் இப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இவனை வந்து என்னன்னாலும் நீங்கள் பண்ணிக்கிடுங்க, இவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிடவும் கார்த்தி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து தனாவை பார்க்குறாங்க, தனாவும் ரகுராம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கு பார்க்கலாம்.